இந்த கட்டை வரலும் இந்த ஆள்காட்டி வரலும் 2 வரலும் ஒட்டிக்கணும். தொடைக்கும் இடுப்புக்கும் நெருக்கற்ற இடம்னு சொல்லுவோம், அந்த நெருக்கற்ற இடத்துல இப்படி வச்சுக்கணும். மீதி வரலாம் 3 கீழே தான் இருக்கும். இப்போ கீழே குனிகிறோம். முதுகு தண்டு, கழுத்து, தலை எல்லாம் நேராக இருக்கும். இப்போ நிமிரணும், மூச்சு இழுத்துட்டு நிமிரணும். கீழே போகும்போது ஃப்ரீயாக போகணும், கீழே குனியும்போது ஃப்ரீயாக போகணும், நிமிரும் போது மூச்சு இழுக்கணும். 5 முறை செய்யணும். தலை, கழுத்து, முதுகு தண்டு நேராக இருக்கும். 1 2 3 4 5 முடிஞ்சது. இதுலேயே அடுத்தது இந்த கட்டை விரல ஆள்காட்டி விரல வச்சுக்கணும். இந்த 4 விரல் மூடணும். இந்த மோதிரம் முட்டணும். தொப்புளுக்கு கீழே வச்சுக்கணும். இது வந்து தொப்புள் கீழே ஒட்டின மாதிரி வச்சுக்கணும். அதே தான் பயிற்சியை. கீழே போகும்போது குனியணும், மேலே நிற்கும்போது மூச்சு 5 முறை. 2 3 4 காலிங்க ஒட்டிடணும். 5 2 இதில் 3வது இல்லை. இப்போ நல்லா தலை, கழுத்து, முதுகு நேரம் வலது கை தொப்புள் வச்சுக்கணும். இடது கை வலது காதில் வச்சுக்கணும். 1:2 மூச்சை ஒரு பங்கு இழுத்தா விடுறது 2 பக்கம் இருக்கும். 1 2 3 4 5 கையை மாற்றிக்கணும். 1 2 3 4 5 காற்று நமக்கு இயற்கையிலே போய்கிட்டு தான் இருக்குது. போய்கிட்டுனால தான் வாழ்வோம். ஆனால் ஸ்லோவாக போயிட்டு இருக்கு. நுரையீரலில் மட்டும் 6 லிட்டர் காற்று செய்யப்படும். இப்படி வச்சு வலது கை இப்படி வச்சு இப்படி வைக்கிறதுனால ஹார்ட் பக்கம் காற்று போகாமல் லங்ஸ் பக்கமாக காற்று போகலாம். 2 பக்கம் போகிற காற்று ஒரு பக்கம் அடித்து 2 காற்று ஒரே பக்கம் போகும். அதே போல் லங்ஸ் அடிச்சுட்டு ஹார்ட் பக்கம் ஒரே பக்கம் போகும். பொண்ணல் ஆயில் ஊற்றுறது பெண்ணல் அதோட ஷேப்பு கொடுத்து முன்னாடி பின்னாடி இடது வலது. அதுபோல் நம்ம பிராணாயாம காற்று வந்து நுரையீரலுக்கு, ஹார்ட்டுக்கு, 2 கிட்னிக்கு, ஹார்ட்டு லங்ஸ் மேல் அடக்கி முதல்ல போகிறோம். அதுதான் ஒவ்வொன்றா பார்த்தோம். இப்போ ஃபஸ்ட்டு அதை பார்த்தோம், 2வது பார்த்தோம், இதில் 2வது பார்த்தோம். 3வது இடது கை ஃபஸ்ட்டு வைக்கணும். இடது கை வலது காது, வலது கை இடது காது. இதில் அதே மாதிரி 1:2 எப்படி 1 2 3 4 5 இது 2 கிட்னிக்கும் காற்று போகிற மாதிரி பாவனை. அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ அடுத்த நிலை இந்த கை இப்படி பின்னாடி வச்சுக்கணும். அந்த கை முன்னாடி வச்சுக்க கையை அப்படியே பின்னாடி காதோட வச்சு எடுக்கிறோம். இது வந்து ஹார்ட்டுக்கு லங்ஸுக்கு மேல் அறையில் காற்று போகும். பிராணாயாமம் காற்று போகிறோம். 1 2 3 4 5 கடைசியா லெஃப்ட் கை லெஃப்ட் கண், லெஃப்ட் கை லெஃப்ட் கண் கிராஸா, ரைட் கை ரைட் கண் கிராஸ். இதில் வந்து 5 மூச்சு. 1 பாவனை வந்து முகம் பூரா காற்று போகிற மாதிரி பாவனை, முகம் சுருக்குறாமல் பார்த்துக்கணும். 2 3 4 5 35 பிராணாயாமம் காற்று பார்த்துக்கணும். எப்படி தெரியுமா? ஃபஸ்ட்டு இதில் 5,
இந்த ஆள்காட்டி வரல வச்சு தொப்புள் கீழே வச்சுக்கிறேன். இது 5. அப்புறம் 10 ஆச்சுங்களா? இதில் 5 போச்சு, இதில் 5 போச்சு, 15, 20. இதில் 5 போச்சு, 25. இதில் 5 போச்சு, 30. இதில் 5 போச்சு, 35 போச்சு. கீழ்பாதத்திலிருந்து உச்சந்தலை வரைக்கும் அனைத்து நரம்புக்கும் எல்லா பகுதிக்கும் நம்ம காற்று ஃபுல் பண்ணிட்டோம். இப்போ பைக்கோ, காரோ, ஆட்டோவோ, நம்ம லாரியோ பெட்ரோல் போட, டீசல் போட போகிறோம். அதுக்கு எது காற்று ஏன் செக் பண்ணுறோம்? பெட்ரோல் போடும்போது, டீசல் போடும்போது ஏன் செக் பண்ணுறோம்? நமக்கு எப்பயாவது செக் பண்ணிட்டுமா? அதுபோல் நம்ம காற்று பிராணாயாம காற்று இப்படி செக் பண்ணி வச்சுட்டோமா, வண்டி ஃப்ரீயாக போகிற மாதிரி நம்ம வண்டி ஃப்ரீயாக போகும். சளி இருமல் வராது, மூச்சு வாங்குறது வராது, சைனஸ் ப்ராப்ளம் வராது, வயிறுக்கு, கைக்கு, காலுக்கு, உடம்புக்கு எல்லா பகுதியும் பிராணாயாமம் காற்று போகும். பிராணாயாமம் காற்றுக்குள்ளார போகும்போது கார்பன் டை ஆக்சைடு தானாக வெளியிடும். குனியும் போது கார்பன் டை ஆக்சைடு, நிமிடும் போது ஆக்சிஜன். அதேமாரி நம்ம இப்படி பண்ணும்போது தொப்பு பறியுது. ஃபஸ்ட்டு வாட்டி பண்ணுறது, 2வது வாட்டி பண்ணுறது சுகர் பறியுது, 3வது வாட்டி பண்ணுறது அந்த நமக்கு லங்ஸ் காற்று போகுது, 4வது வாட்டி பண்ணுறது காட்டு, 2ம் சேர்த்து பின்னாடி கிட்னி காற்று போகுது. அடுத்தது இப்படி வைக்கிறது வந்து ஹார்ட்டுக்கு, லங்ஸுக்கு மேல் அறையில் காற்று போகும். கடைசியாக வைக்கிறது முகப்பகுதி ஃபுல்லாக போகும். அப்போ நமக்கு ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் எல்லாம் நம்ம பாடி ஃபுல்லாக சீராக போடுது. 2வது ஞாபக சக்தி வரும். படிக்கிற பசங்களுக்கு நல்லா ஞாபக சக்தி வரும். அந்த திறன் நல்லா ரத்தம் மேலே ஓட்டமாக போகும். நன்றி, வாழ்வாங்க. வேதாத்ரி மகரிஷியின் நரம்பு தசைநார் மூச்சு பயிற்சியின் நன்மைகள். பாயிண்ட் நம்பர் 1, அடிவயிற்று பகுதி சுறுசுறுப்படைகிறது. பாயிண்ட் நம்பர் 2, பயிற்சிகளை தொடர்ந்து செய்து வர தொந்தி குறைய வாய்ப்பு உள்ளது. குடல் பகுதிகளின் இயக்கம் சீரடைகிறது. பாயிண்ட் நம்பர் 3, சுவாச பையின் ஒவ்வொரு பகுதியும் நன்கு விரைவடைவதால் அதன் ஒவ்வொரு சிற்றறையிலும் காற்று புகுந்து அவற்றின் இயக்கம் சுறுசுறுப்படைகின்றன. உடலில் உள்ள எல்லா செல்களுக்கும் போதுமான அளவு பிராணவாயு கிடைக்கிறது. பாயிண்ட் நம்பர் 4, தொடர்ந்து செய்து வரும்போது நுரையீரலின் காற்று உட்கொள்ளும் திறன் சாதாரணமான நிலையிலும் அதிகமாக சுவாச பையில் பிராணவாயு அதிகரித்து அதனால் இரத்தம் சுத்தமாகிறது. எனவே உயிர் சக்தி பெருகுகிறது. பாயிண்ட் நம்பர் 5, இந்த நரம்பு தசை நார் சுவாச பயிற்சி முறையில் உடலின் அனைத்து பகுதிகளுக்கும் அனைத்து சுரப்பிகளுக்கும் பிராணவாயு சென்று சேர்கிறது. பாயிண்ட் நம்பர் 6, ஆஸ்துமா, கீழ்வாய்வு, மறதி, சோம்பல், அடிக்கடி சளி பிடித்தல், சைனஸ் தொந்தரவு முதலியன நீங்கும். பாயிண்ட் நம்பர் 7, நாள் முழுவதும் வேலை செய்தாலும் சோர்வு இருக்காது. பாயிண்ட் நம்பர் 8, நரம்பு மண்டலம், காற்று மண்டலம், தசை மண்டலம் இவற்றில் உள்ள நோய்கள் நீங்கும். பாயிண்ட் நம்பர் 9, உயிர் சக்தி பெருகுவதன் விளைவாக தலைவலி, உறக்கமின்மை, ஆஸ்துமா போன்ற சுவாச பாதை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் குணமாகின்றன. பாயிண்ட் நம்பர் 10, மனநோய், கால் கை வலிப்பு போன்ற நோய்கள் கூட குணமடையும். பாயிண்ட் நம்பர் 11, பள்ளி மாணவர்களுக்கு பாடங்கள் படிப்பதில் கிரகிக்கும் திறன் அதிகரிக்கும், பதிவுக்குழு திறன் அதிகரிக்கும், நினைவுக்கூறு திறன் அதிகரித்து படிப்பது எளிதாக, தேர்வுகளில் மதிப்பெண் கூடும். பாயிண்ட் நம்பர் 12, மாணவர்களிடத்தில் ஒழுக்க மேம்பாடு இயல்பாகவே உருவாகும். நன்றி, வாழ்க வளமுடன்.